இலங்கையில் வெள்ளையாக மாற முயற்சிப்பவர்களுக்கு எச்சரிக்கை. கண் நோயாளர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். அமைச்சர்களுக்கான வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு. பொதுத் தேர்தலில் 130 ஆசனங்களை பெறுவோம் அனுர சூளுரை. இலங்கையில் கோழி இறைச்சி தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். கொழும்பில் இடம்பெற்ற கோர விபத்து, வெளியாகியுள்ள மரண விசாரணை அறிக்கை. பணிப்புறக்கணிப்பில் கொதிக்கும் ஆசிரியர் சங்கம், பாடசாலை விடுமுறையில் தொடர் குழப்பம். இலங்கை தமிழருக்கு தமிழீழம், பிரதமர் மோடியிடம் மதுரை ஆதீனம் கோரிக்கை. சட்டவிரோதமாக உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கிரீம்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அழகு சாதன பொருட்கள் எந்தவித கட்டுப்பாடுகளுமின்றி சமூகத்தில் புழக்கத்தில் விடப்படுவதால் பாரிய சுகாதார பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்கெதிரான சட்ட ஏற்பாடுகள் போதுமானதாக இல்லை எனவும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. வயது, பாலினம் என்ற வேறுபாடு இல்லாமல் சருமத்தின் நிறத்தை ஒளிரச் செய்ய பல்வேறு வகையான அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தும் போக்கு அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் கட்டுப்பாடற்ற அழகு சாதன பொருட்கள் மற்றும் பொருட்களை பயன்படுத்துவதால் சுகாதார சிக்கல்கள் பதிவாகும் அபாயமும் அதிகரித்துள்ளதாக சுகாதார திணைக்களங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இதற்கமைய அழகிற்காக பயன்படுத்தப்படும் அழகு சாதன பொருட்கள் மற்றும் கிரீம்களில் அதிக செறிவுகளில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளதாகவும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கண் நோயாளர்களுக்கு சத்திர சிகிச்சையின் பின்னர் பயன்படுத்தப்படும் பிரெட்னிசலோன் கண் திரவத்தின் 21,510 குப்பிகள் தரம் குறைந்ததாக காணப்பட்டதாக கணக்காய்வாளர் நாயகம் குறிப்பிடுகின்றார். இந்த கண் திரவத்தை பயன்படுத்தியதன் மூலம் தேசிய கண் வைத்தியசாலையின் நோயாளிகள் முழுமையாக பார்வையற்றவர்களாகவும் நுவரேலியா பொது வைத்தியசாலையில் சுமார் 15 நோயாளிகள் ஒவ்வாமையினாலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வைத்திய நிபுணர் டாக்டர் ஜி சமல் சஞ்சீவ் தெரிவித்துள்ளார். இந்த பாரதூரமான எதிர்விளைவுகள் ஏற்பட்டு ஒரு வருடத்திற்கு மேலாகியும் அங்கவீனமுற்ற நோயாளர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட நட்டஈடு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் கூறியுள்ளார். எனவே தற்போதைய சுகாதார அமைச்சரும் செயலாளரும் இது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சபாநாயகர் மஹிந்த ஜாபாபேவர்த்தன கடந்த வாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வரியில்லா வாகனத்தை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரத்தை கோரிய ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட ஆவணத்தை கையளித்துள்ளார். இருப்பினும் ஜனாதிபதியிடமிருந்து இதுவரை பதில் வரவில்லை எனவும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார். வரியில்லா வாகன இறக்குமதிக்கு அனுமதி கோரி ஆவணத்தில் கையெழுத்திட்டவர்களில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த 116 எம்பிக்கள் இடம்பெற்றுள்ளனர். எவ்வாறாயினும் நாட்டில் பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள இவ்வேளையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாகன அனுமதி பத்திரம் பெறுவதை ஐக்கிய மக்கள் சக்தி கொள்கை ரீதியாக எதிர்ப்பதாக எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சட்டத்திரணி லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். இந்த வாகன அனுமதி பத்திரம் தொடர்பில் நாடாளுமன்ற அலுவலர்கள் குழுவில் கலந்துரையாடப்பட்ட போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எம்பிக்களுக்கு வரியில்லா உரிமம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. பொதுத் தேர்தலில் 120 முதல் 130 ஆசனங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் இந்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியீட்டி பதவி பிரமாணம் செய்து கொள்ளும் அதே தினத்திலேயே நாடாளுமன்றை கலைத்து தேர்தல் அறிவிப்பு விடுக்கப்படும். தேர்தலில் வெற்றியீட்டக்கூடிய பின்னணி தற்பொழுது ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது தமது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 3ஆக காணப்படுகின்றது. இதனை அடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் 120 முதல் 230ஆக உயர்வடையும் என்றார். கடந்த சில நாட்களாக நாட்டில் ஏற்பட்டுள்ள மோசமான காலநிலையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பல பிரதேசங்களில் கோழி பண்ணைகள் வெள்ளத்தில் மூழ்கியதை அடுத்து இறந்த கோழிகளிலிருந்து கோழி இறைச்சியை சுத்தம் செய்து சந்தைக்கு வெளியிடும் மோசடி குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. இறந்த கோழிகள் பாக்டீரியா மற்றும் வைரஸ் நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளதுடன் இது தொடர்பில் தமக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக நுகர்வோர் சேவை அதிகார சபை தெரிவித்துள்ளது. நுகர்வோர் சேவை அதிகார சபையின் பொது ஊழியர் சங்கத்தின் செயலாளர் அஜித் ஜெயசுந்தர இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். சாதாரண ஆரோக்கியமான கோழி இறைச்சி வெள்ளை நிறத்திலும்
வெள்ளத்தில் இறந்த கோழிகளின் இறைச்சி சிவப்பு நிறத்திலும் இருப்பதால் நுகர்வோர் அவற்றை அடையாளம் காண முடியும் என்று ஜெயசுந்தர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக கோழி இறைச்சியின் நிறம் தொடர்பில் மக்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும், ஒப்பீட்டளவில் குறைந்த விலையில் இவ்வாறான கோழி இறைச்சி விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கேகாலையில் இடம்பெற்ற கோர விபத்தில் உயிரிழந்த யுவதியின் மரணம் தொடர்பில் மரண விசாரணை அதிகாரிகள் அது தொடர்பான அதிகாரியான ரேணுகா சுபாதினி களு ஆராய்ச்சி நிசாங்க புதிய தகவல்களை வெளியிட்டுள்ளார். உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவியின் சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனையை கேகாலை பொது வைத்தியசாலையின் உதவி சட்ட வைத்திய அதிகாரி KR சுரங்க குலதுங்கவினால் மேற்கொள்ளப்பட்டது. வழங்கப்பட்ட சாட்சியங்கள் மற்றும் மருத்துவ அறிக்கையின் பிரகாரம் பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் தலை, மார்பு உட்பட பல காயங்களினால் ஏற்பட்ட தற்செயலான மரணம் என கேகாலை பிரதேச செயலகத்தின் மரண விசாரணை அதிகாரி ரேணுகா சுபாதினி களு ஆராய்ச்சி நிஷங்க தெரிவித்துள்ளார். உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவியின் இறுதிக்கிரியைகள் நேற்று ரம்புக்கனையில் இடம்பெற்றுள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை ஆசிரியர் சங்கம் எதிர்வரும் 26ஆம் திகதி நாடளாவிய ரீதியில் பாடசாலைகளுக்கு விடுமுறையை அறிவித்து பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு தீர்மானித்துள்ளது. ஆசிரியர்களுக்கான சம்பள முரண்பாடு காரணமாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அந்த நாளுக்கான பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் தொடர்பில் கேள்வி எழுந்துள்ளது. அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாடு தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்கவுடன் இடம்பெற்ற பேச்சு தோல்வியடைந்துள்ளதாக ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடல் இணக்கப்பாடின்றி முடிவடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் உள்ள தமிழ் மக்களை பாதுகாக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமிழீழத்தை ஏற்படுத்த வேண்டும் எனவும் இது தொடர்பான கோரிக்கையை தாம் அவரிடம் முன்வைத்துள்ளதாகவும் மதுரை ஆதீனம் தெரிவித்துள்ளார். மதுரை 293வது ஆதீனமான ஹரிஹர தேசிக பரமாச்சாரியார் நேற்று மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் 3ஆம் முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள மோடிக்கும் அமைச்சர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இலங்கையில் லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவிக்க காரணமானவர்களும் வெற்றி பெற்று விட்டார்களே என மனவருத்தம் உள்ளது. வெற்றி பெற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு 2 கோரிக்கைகளை முன்வைக்கின்றேன். இந்திரா காந்தி தாரை வார்த்து கொடுத்த கச்சத்தீவை மீட்க வேண்டும். கச்சத்தீவு மீட்டெடுத்தால் தமிழகத்தின் மீன்வளம் அதிகரிக்கும். எனவே கச்சத்தீவை மீட்டு தமிழ்நாட்டோடு இணைக்க வேண்டும். இலங்கையில் உள்ள தமிழ் மக்களை பாதுகாக்க பிரதமர் மோடி தமிழீழத்தை ஏற்படுத்த வேண்டும். இலங்கையில் தமிழர்கள் இருந்தாலும் சிங்கள வெறியர்கள் அங்கேதான் இருக்கின்றார்கள் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.